ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் வச்சு குல்கந்த் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு துருவன நெல்லிக்காயை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவிலையும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இந்த தண்ணியே போதும். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அடுத்த பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அது கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாகுபதம்லாம் வர தேவையில்ல. அடிக்கடி நெல்லிக்காவையும் கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நெல்லிக்காயில் நல்லா வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் அவ்வளோ பாகே நல்லா உறிஞ்சி நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு திக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி சூப்பராக நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நல்லா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல லைஃப் இருக்கும் இதுக்கு. இதை நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூனாக குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.